சௌந்தர்யா மேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் அன்னைக்கு தான் அப்போ தான் மீட் பண்ணுறேன். மேம் பார்த்தோன்னே கொஞ்சம் சொன்னாங்க, அப்போ சொன்னாங்க அபி யுவர் ஸ்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேம் உங்கள் நம்பிக்கை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன். எஸ், ஸோ என்னைய வந்து அபி எப்படி சொல்கிறது, அந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த பத்திரத்தில் என் பேர் இருக்குன்னு நம்புகிறேன் அந்த வீட்டில். ஸோ எஸ், என்றைக்குமே இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் வந்து என் கூட ஒரு இடமா வந்து ப்ரொமோஷனில் உட்காந்து எல்லாமே உங்களை அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அடுத்ததாக ஷான் சார் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், கதைக்காக வந்தார், ப்ரொடக்ஷனில் வந்தார், அதுதான் சொன்னார். எனக்காக தான் வந்தார் அவர். நான் பண்ணால் ஷான் சார் வருவார் கண்டிப்பாக, அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் என்னை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் ஷான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் அனுஷ்வரா. இந்த இடத்துல அதுதான் என்னை விட அந்த அபிஷன் ஜீவன் அனஸ்வரா ராஜன் இருக்குல்ல, அனஸ்வரா ராஜனை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அபிஷன் ஜீவனை செகண்ட் போட்டுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். எப்படி சொல்றது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு ஸ்குவாட், ஐ மீன் ஒரு ஃப்ரேம்லையுமே பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு இவ்வளோ நடிக்குது, இதை எப்படி நான் மேட்ச் பண்ண போறேன்ற பயம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ், அழகான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தமிழில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அதை எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாகவே சொல்லுவேன்.